அடுத்தது பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் கோடை வாழிடமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கும் ஊட்டி மலைகளின் அரசி என அழைக்கப்படுவது இது நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஊட்டி தான் வந்து மலைகளின் அரசி யாருன்னு கேட்டா ஊட்டின்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு? நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. அப்புறம் பாருங்க, சிந்திக்கலாமா, படங்களை உற்று நோக்கி தூய்மையான காற்று எங்கே கிடைக்கிறது, உங்க கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு பிக்சர் பாத்தீங்கன்னா நல்லா பச்சை பசுமையா அழகா இருக்கு, இயற்கை வளம் மிக்கதாக இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே பொல்யூஷன் மாதிரி தெரியுது. ஃபேக்டரிஸ், அப்புறம் வெஹிக்கல்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, வாகனங்களும் கம்பெனி அதெல்லாம் தொழிற்சாலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்து புகையா வருது. ஸோ இந்த 2 படத்துல எது வந்து தூய்மையான காற்று நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க. அப்புறம் பாருங்க, இந்த பாடல் கீழே பாத்தீங்கன்னா பாருங்க, பருப்பு அடை பாரமா, பதமா எடுத்து உண்ணமா, இனிப்பு பணியாரம் வேணுமா, இங்கு வந்து பாரமா, வெள்ளை நிற உப்புமா வேண்டும் மட்டும் தின்னுமா, கரக்முரக் முறுக்கையே கடித்து தின்னும் நொறுக்கியே, சுவை மிகுந்த கொழுக்கட்டை சூடாயிருக்கு தட்டிலே, வெல்லம் தேங்காய் சேர்த்துமே வெண்ணெய் பிட்டும் இருக்குமே. அதாவது இந்த பாடத்துல நிறைய இந்த பாட்டுல வந்து நிறைய உணவுப் பொருள் இருக்கு. அந்த உணவுப் பொருள் என்னன்னு எடுத்து எழுதணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பருப்பு அடி கொடுத்துருக்காங்க, பருப்பு அடி எழுதிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இனிப்பு பணியாரம், வெள்ளை நிற உப்புமா, கரக்முரக் முறுக்கை, சுவை மிகுந்த கொழுக்கட்டை, வெல்லம் தேங்காய் சேர்த்து வெண்ணெய் பிட்டு, அது மாதிரி இதெல்லாம் எழுதணும். அடுத்தது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள்னா என்ன? அதாவது நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு கண்டிப்பா ஒருத்தர் யாருக்காவது எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கண்டிப்பா இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு கூட தான் சாப்பிடுறது, தூங்குறது, எப்பவுமே அந்த ஃப்ரெண்டு கூட பேசுறது, படிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம எழுத்துக்களுக்கும் ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டெல்லாம் யார் எப்படி ஃப்ரெண்டு ஆகுறாங்கன்றத பார்க்கலாம். குழந்தைகளே, நண்பர்களோடு சேர்ந்திருப்பது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் தானே? உங்களைப் போலதான் சில எழுத்துக்களும் ஒன்றாகவே இருக்க விரும்புகிறது, அவற்றை இணை எழுத்துக்கள் என்று அழைக்கின்றார்கள். இந்த மாதிரி எழுத்துக்களோட ஃப்ரெண்டா சேர்ந்து ஏதாவது ஒரு எழுத்து இருக்கிறது தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு இணை எழுத்து இருக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும், ஃப்ரெண்ட் எழுத்து இருக்கும். ஸோ அதுதான் என்ன நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கும் உங்கள் நண்பர்களும் அன்பாக பேசுவது, ஒரே மாதிரியாக ஆடை அணிவது என்று சில பண்புகள் பொதுவாக இருப்பதை போலவே இணை எழுத்துக்களும் பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் ஒத்து போகின்றன. சரி, எந்த எழுத்துக்கு இனமாக வரும் தெரிந்து கொள்ளுமா? அதாவது எழுத்தும் வந்து நாம வந்து ஒன்னா சாப்பிட்றோம், ஒன்னா தூங்குற ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்கிற மாதிரி இணை எழுத்துக்கள் என்ன பண்றாங்க, அது பிறக்கும் இடம், அதாவது தோன்றும் இடம், ஒலிக்கும் முயற்சி, அது அந்த வேர்டு, அந்த லெட்டர் நம்ம ஸ்பெல் பண்ணும் பொழுது, அந்த லெட்டரோட நேம் நம்ம சொல்லும் பொழுது அதோட இணை எழுத்துக்கோட நேமோட சவுண்டும் வந்து ஒரே மாதிரியா இருக்கும். ஸோ அது முயற்சி, கால அளவு, அதாவது எழுதுற அளவு, அப்புறம் வடிவம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கிறது தான் இணை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்கள்ல என்ன இணை எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்துக்கலாம். உயிர் எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 12. அவற்றை வந்து உயிர், குரல், உயிர் நெடில் என பிரித்து படித்திருப்பீர்கள். ஆகையால் உயிர்குரல் எழுத்துக்கு உயிர் நெடில் எழுத்துக்கு இனமாக வரும் எப்படி? அதாவது நம்ம இது பார்த்துருக்கோம். உயிர் எழுத்துக்கள் வந்து அ, ஆ, இ, ஈ, உ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, அக்குன்னு மொத்தம் 12 எழுத்துக்கள். அக்க விட்டுலாம் அவ் வரைக்கும் 12 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 12 எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம். என்றது குறில் சத்தம் வரும், அதாவது ரொம்ப கம்மியான சத்தம் வரும். ஆ அப்படின்றது நெடில் சத்தம், கொஞ்சம் இழுக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி இ அப்படின்றது கொஞ்சம் குறில் சத்தம், கம்மியான சத்தம் வர்றது குறில், கொஞ்சம் அதிகமா இழுக்கிற மாதிரி வர்றது நெடில். ஓகேங்களா? அது பார்க்கறதுக்கு சவுண்ட் மட்டும்தான் மாறும், ஆனா எழுதும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கும். இப்போ ஆக்கும் வித்தியாசம் நம்ம எழுதும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கு வந்து ஒரு சுழி எக்ஸ்ட்ரா கீழே வந்து நம்ம சுருட்டி விடுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இ வந்து எழுதும்போது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஊ பார்த்தீங்கன்னா ஊவும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஊக்கு மேல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ழா மாதிரி ஒண்ணு போடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் எழுதும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இதுல இணை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கன்னா, ஓட இணை எழுத்து வந்து ஆ. ஏன்னா ரெண்டுமே சொல்லும்போது ஒரே சவுண்ட் வருது பாருங்க, ஆ. கொஞ்சம் அதிகமா அது இழுக்கிற மாதிரி இருக்கிறது தான் இணை எழுத்துக்கள் அப்படின்றது. அதே மாதிரி ஈயோட இணை எழுத்து ஈ, ஊட இணை எழுத்து ஊ, ஏ ஓட இணை எழுத்து ஏ, ஐயோட இணை எழுத்து நமக்கு தெரியாது, ஏன்னா கூட எதுவுமே இல்லை, அது என்னன்னு அப்புறமா சொல்றேன். ஓட இணை எழுத்து ஓ, அவோட இணை எழுத்து நமக்கு தெரியாது. என்ன இது, ஐக்கும் ஐ எழுத்துக்கும் அவ் எழுத்துக்கும் இணை எழுத்து எங்கே அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஐ அப்படின்ற எழுத்து நீங்க சொல்லி பார்க்கும் பொழுது லாஸ்ட்ல என்ன சத்தத்தோடு முடியுது பாருங்க, ஐன்னு நம்ம சொல்லும் போது ஈன்னு முடியுது பாருங்க, ஈ வருதா? ஸோ ஐயோட இணை எழுத்து ஈ. அதே மாதிரி அவ்வுன்னு சொல்லி பாருங்க, அவ்வுன்னு சொல்லும் போது லாஸ்ட்ல ஊ சத்தத்தோட முடியும், ஊன்னு முடியுதா? ஸோ அவ்வோட இணை எழுத்து ஊ. இதுதான் வந்து உயிரெழுத்துக்கான இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களோட இணை எழுத்துக்கள், நம்ம மெய் எழுத்துக்களை பற்றி ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கோம். கசட வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கசட தபர வல்லினம், நனன நமன இடையினம், வல்லினம் மெல்லினம், எரழ வழல இடையினம் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ வல்லின எழுத்துக்களை வந்து மெல்லின எழுத்துக்கள் தான் இனமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வல்லின எழுத்துக்கள் வந்து க, ச, ட, த, ப, ர இந்த 6 எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கம்
இந்த 6 எழுத்துக்கள் தான் ஃப்ரெண்டாக வரும். மீதி இருக்கிற அந்த 6 எழுத்துக்கள் மொத்தம் மை எழுத்துக்கள் 18 இல்லையா, அதை வந்து 6 பிரிச்சுட்டாங்கன்னா 3 பகுதியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பகுதி கசரா தபரன்றது வல்லினம், ஞெனெனமன்றது மெல்லினம், எரளவழது இடையினம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வெள்ளினமும் மெல்லினமும் சேர்த்து எழுதுறது தான் அதோட இணை எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பாக்ஸில் இக்குவோட இணை எழுத்து இங்கு. அதே மாதிரி இச்சோட இணை எழுத்து இஞ்சு, இட்டோட இணை எழுத்து இன்னு, இத்தோட இணை எழுத்து இந்து, இப்போட எழுத்து இம்மு, இருடைய எழுத்து இன்னு. ஸோ இ, இர், இல், இவ், இல், இல் இவை 6 எழுத்துக்களும் இடையினம். இதில் இல்லாத மீதி இருக்கிற மெய்யெழுத்துக்கள் தான் இடையினம் எழுத்துக்கள். ஸோ இவை 6 எழுத்துக்களும் இடையினம். இவற்றுக்கு இணை எழுத்துக்கள் இல்லை. இடையின எழுத்துக்கு வந்து இணை எழுத்து கிடையாது. அதே மாதிரி ஒரு எழுத்திற்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அவை இணை எழுத்துக்கள் அல்ல. எடுத்துக்காட்டு பக்கம் அச்சம். அதாவது நம்ம இப்போ ஒரு எழுத்து எழுதுறோம், அதே எழுத்து மாதிரி இன்னொரு எழுத்து பக்கத்தில் வந்தால் அது வந்து இணை எழுத்து கிடையாது. ப, இக்க, இம் பக்கம் இருக்கு இல்லையா, இப்போ இக்குக்கு பக்கத்தில் க வருது. ஸோ அது இணை எழுத்து கிடையாது. அது வந்து இணை எழுத்துன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அச்சம், இச்ச, இம் இச்சுக்கு பக்கத்தில் ச வருது. ஸோ எதுவும் இணை எழுத்து கிடையாது. இப்போ பாருங்க, இணை எழுத்துக்கள் சேர்ந்தே வருவதை கண்டுபிடிக்கலாம் வாருங்கள். கீழே உள்ள படங்களை பார்த்து அவற்றின் பெயர்களை சொல்லி எழுதி பாருங்க. இங்க பாருங்க, சங்கு கொடுத்துருக்காங்க, ச இங்கு. இங்கு வந்து இங்கோட இணை எழுத்து கு. அதே மாதிரி மஞ்சள், இஞ்சோட இணை எழுத்து ச. பந்து, இந்தோட எழுத்து து. வண்டு, இன்னோட இணை எழுத்து டு. பம்பரம், இம்மோட இணை எழுத்து ப. கன்று, இன்னோட எழுத்து ட்ரூ. ஸோ இதுதான் மெய்யெழுத்துக்களோட இணை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, உங்கள் நண்பர்களின் பெயர்களோட இணை எழுத்துக்களை கண்டுபிடிங்கள். மங்கை, இங்கு கை. இதில் வந்து ரெண்டுமே இங்கு காணா சேர்ந்து வருதா. அதே மாதிரி கங்கா, இங்கு கா. ராமலிங்கம், இங்கம். மஞ்சுளா, இஞ்சு வருது. அஞ்சலி, இஞ்ச. காஞ்சனா, இஞ்ச. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இணை எழுத்துக்கள் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு எழுதுங்க. அடுத்தது விடுபட்ட இடங்களில் சரியான இணை எழுத்துக்கள் நிரப்பலாமா. செம்பருத்தி, சே இம்ப. இம்பன்றது வந்து இணை எழுத்து, ரூ இத்தி. அது விட்டுலாம். இம்பன்றது ஒரு இணை எழுத்து. அதே மாதிரி பாருங்க, கு கை. இது என்னது, கூகையா என்னது, சாரி அது குன்று. கு இன்று, இன்றோட இணை எழுத்து. சரிங்களா. அப்புறம் சுண்டல், இண்ட. அப்புறம் தொங்கு பாலம், இங்கு. இஞ்சி, இஞ்சி. ஆந்தை, இந்தை. இதெல்லாம் இணை எழுத்துக்கள். ஓகேங்களா. ஓகே சில்ட்ரன், இதுதான் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்டாக நீங்கள் எழுதணும். இணை எழுத்துக்கள்னால் என்னென்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அதுவும் உயிரெழுத்துக்கள் எதெல்லாம் இணை எழுத்துக்கள் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இணை எழுத்துக்கள்ன்றது உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் எழுத்துக்கள் அப்படின்னு ஃப்ரெண்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம தமிழில் வந்து அது இணை எழுத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா. அப்போது உயிரெழுத்துக்களில் எதெல்லாம் இணை எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் எதெல்லாம் இணை எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இனிமேல் உங்களுக்கு இணை எழுத்துக்கான டவுட்டே வராது. ஓகே, நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், நோட்டில் எழுதி பாருங்கள், படித்து பாருங்கள். தேங்க்யூ. பை பை.